Hi guys, welcome to Cheeky Chika. முக்கு மேல ராஜா. சீக்கா என்ன சீக்கா எல்லாம் நம்ம ஐபிஎல் ரிட்டென்ஷன் பரபரப்பா வீடியோ போட்டுருந்தோம். நம்ம நினைச்சா சரி ஈஸியா பொட்டலம் பண்ணிடுவாங்க இந்தியா அப்படின்னு நினைச்சா சவுத் ஆப்பிரிக்கா மகா பொட்டலம் நம்மளுக்கு திருப்பி தந்திருக்காங்க. yet another unwanted record under கம்பீர். I think after 15 years India losing a test match against South Africa, not looking good Chika. Honestly சொல்லணும்னா India under கம்பீர் have looked way below par, way below average at home, away from home. And the England series, yes, nalla close ah pochu, but in Australia நம்ம பார்த்தோம், against New Zealand last year பார்த்தோம், it hasn't been good at all Chika. It's been horrible. Come on, you 93ல பொட்டலமா இருக்கீங்கடா. Come on, 90ல பொட்டலமா இருக்கோம் நம்ம. என்னடா நீ 93ல பொட்டலமா இருக்கோம். யா ஊர் பேர் தெரியல, ஸ்பின்னர் வந்து பொட்டலம் பண்ணிட்டு போயிருக்கான். ஹார்மன் வந்திருக்கான், அவன் ஆஃப் ஸ்பின் போட்டு அவன் பொட்டலம் பண்றான், மாத்திரம் விக்கெட் எடுக்கிறான். கேஷவராஜ் செமையா போலிங் பண்ண ஹார்ட் பண்றான், செம அக்யூரசி. கட்சியில பார்த்தா வேர்ல்ட்ல வந்து இவன் தான் ஒன்லி ஆஃப் ஸ்பின்னர் விக்கெட் எடுக்கிற மாதிரி போடுறான். சைமன் ஹார்ட் பண்றவன் வேர்ல்ட்லயே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எல்லாம் போடுற மாதிரி இருக்காங்க ஆக்சுவலா கட்சியில. And Indians have always done badly against good off spinners. Incidentally, dear viewers, நீங்க ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, good off spinners on turning wicket. எனக்கு என்ன புரியலன்னா, என்னடா ஒரு 110 123 டார்கெட் சேஸ் பண்ண முடியல நம்மளால. அவ்வளோ yes, the wicket was a bad wicket. Gambhir though post match வந்து it's not a bad, it does not damage the wicket. Come on, it's a horrible wicket. This is not a test match wicket. என்னடா the very fact that இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நாள்ல மேட்ச் முடியுதுன்னா the wicket has something wrong. Yeah, I mean 153 all out actually. அவங்க சவுத் ஆப்பிரிக்காவும் செகண்ட் இன்னிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வாட் அன் இன்னிங்ஸ் பை பவுமாவும். ஆக்சுவலி அந்த கார்பின் பாஷ் லாஸ்ட்ல வந்து ஆடினது வந்து ஒரு செம குரூஷியல் 25 அடிப்பாரு. டர்ன்ட் அவுட் டு பி வெரி குரூஷியல் ஃபார் தெம் சவுத் ஆப்பிரிக்காக்கு. பட் லுக் அட் தட் சீக்கா, நியூசிலாந்து எதிரா 3-0 ஓத, சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரா ஸ்ட்ரகிளிங். ஆல்ரெடி சீரீஸ் வந்து நம்ம வின் பண்ண முடியாது இதுக்கு மேல, ஏன்னா 2 மேட்ச் சீரீஸ் தான். நெக்ஸ்ட் மேட்ச் கவுஹாட்டில வேற. இப்போ கான்ஃபிடன்ஸ் லோ. வி வென்ட் டு ஆஸ்திரேலியா, வி ஒன் 1 டெஸ்ட் மேட்ச். We went to வெஸ்ட் இண்டீஸ், அதாவது அவங்கள மட்டும் தான் நம்ம ஈஸியா அடிச்சிருக்கோம். அதுவே லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஷாக் கொடுத்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபாலோ ஆன்லாம் அவாய்ட் பண்ணி, ஃபாலோ ஆன்லாம் இது தாண்டி ஆல்மோஸ்ட் ஒரு மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பட் இந்தியாஸ் ரெக்கார்ட் இன் தேர் லாஸ்ட் 6 ஹோம் டெஸ்ட் மேட்சஸ் 4 லாஸ்ட் அவுட் ஆஃப் 6. நாட் அட் ஆல் வாட் யூ எக்ஸ்பெக்ட் சீக்கா. டெரிபிள் ரெக்கார்ட் சீக்கா இது. Horrible record, terrible goal, horrible record. எனக்கு என்ன புரியலனா, we are playing with a full fledged side. Yes, poor fellow கில் இல்ல, அவனுக்கு பாவம் கேப்டன் இல்ல. பட் இமேஜின் பண்ணி கேட்டியா 3-0 ஓட நியூசிலாண்டோட. and இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து ஹார்மன் வந்து விக்கெட் எடுத்து போயிட்டான். so that means what is the problem? நீ ஃபாஸ்ட் bowling விக்கெட் கொடுக்க மாட்டேங்கற. yes, கம்பீர் போஸ்ட் மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்ன சொல்றான், this is the wicket we asked for. The curator was very nice to give the wicket we asked for. Correct, but this is not the wicket you should be playing test cricket on. Come on, yeah, 189, 159, 153, 93. This goes to show test match பார்க்க மாதிரி தெரியல. நீ பால் சர்ரு முரு திரும்புது and medium pace பட எண்ட் ஆஃப் அவன் சொல்றான் வந்து நோ தெரியுதா சீக்கா, the medium pace has got the wickets now. yes, பஃபர் நீ பூம்ரா பட தெரியுதா சீக்கா. இப்போ தெரியுதா ஏன் டெஸ்ட் கிரிக்கெட் இந்தியால வந்து அப்படியே ஒரு டையிங் ஆட்டா மாறுதுன்னு. நீங்க அங்க போய் பாருங்க, நம்ம இங்கிலாந்து சீரீஸ் பார்த்தோம். ஜஸ்ட் த விஷுவல்ஸ், அவங்க ஆடுற கிரிக்கெட் 5 days மேட்ச் போகுது, மேட்ச் டைட்டா போகுது. எனி டீம் கூட ஒன் த கேம். இப்போ ஆஸ்திரேலியா ஆஷஸ் ஆட போறாங்க, நீங்க பார்க்க போறீங்க, வேற லெவல்ல இருக்கும். the wickets will be so good and so true. ஒரு ரியல் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் பாக்குற மாதிரி. எஸ், ஹோம் கண்டிஷன்ஸ்க்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கலாம். 4th day 5th day பால் திரும்ப ஆரம்பிக்கணும் ஆஃப்டர் தி 3rd day, பட் நாட் லைக் திஸ். நாட் ஆன் தி ஃபர்ஸ்ட் டே. Yeah, but it's not only now Chika, we've been doing this for the last 10 years or 10-12 years. I ஆடி இருக்கோம் ஹோம்ல last so many years, so many donkeys years we've been doing the same thing and we're not learning from the mistakes. என்ன புரியலனா, இதே மாதிரி turning track வந்து இந்தியா தான் has been on the back foot always. and first day wicketல 189 all out. இந்தியாவே 189 all out, அவங்க 159 all out. just imagine 159 all out, 189 all out. So, I mean, India 30 runs lead. அதுக்கப்புறம் 153, 123, 90, இது what do you call 90. See, what you're talking about? Your test match, 159, 189, 153, 93. This goes to show, you can't come and say, no, there's nothing wrong in the wicket. This சொல்லவே முடியாது. Obviously, everything is wrong in the wicket. First day, நீ பார்த்தல மார்க்கெட் ஒரு பால் பூம்ரா சிங்கிரி எப்படி போச்சு, ஸ்னாட்டர் ஒன்று போயிட்டு.
மீடியம் பேஸ்க்கு மேல போறது, ஸ்பின்னருக்கு சர்ருபுருன்னு திரும்புது, பால் சுருங்கி போகுது, இப்படி போகுது, ஜம்ப் ஆகுது. இந்த விக்கெட் அணி நான் போட்டா விட விக்கெட் கிடைச்சுவானி, ஸ்டம்ப் போட்டா விக்கெட் அணி இந்த விக்கெட்ல. அவங்க வந்து மாக்ரம், கேஷவ் மகாராஜ், 4 விக்கெட் தான். மாக்ரம், கேஷவ் மகாராஜ், சைமன் ஹார்மர் வச்சு நம்மள பொட்டலம் போட்டு போயிட்டாங்க. நம்மளுக்கு 4 ஸ்பின்னர் ஆடுறோம் இந்த விக்கெட்ல. அக்சர் பட்டேல், ரவீந்திர ஜடேஜா, குல்தீப், வாஷிங்டன் சுந்தர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கதான் எனக்கு ஃபர்ஸ்டே ஒரு கேள்வி வரணும்னு இருந்தது. தேவையா ஒரு 4 ஸ்பின்னர், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் ஆடலாமே. அவங்களே பாருங்க 2.5 ஸ்பின்னர் வச்சுட்டு மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி விக்கெட் ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்கு 4 ஸ்பின்னர் தேவையே கிடையாது. யூ இவென்ச்சுவலி அண்டர் போல் டூ bowlers and to satisfy one bowler நீங்க சும்மா எக்ஸ்ட்ராவா ஒன்னு கொடுப்பீங்க. இட்ஸ் நாட் காம்பினேஷன் மாத்தி இருக்கவே வேணாம். they should have played Sai Sudarshan the batter. அணி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் டெஸ்ட் கிரிக்கெட் 4 ஸ்பின்னர் ஆடுறாங்க. அதுல ஒரு ஸ்பின்னர் bowling-ஏ போடல. வாஷிங்டன் சுந்தர் எவ்வளவு ஓவர் போட்டான்னு தெரியல டெஸ்ட் மேட்ச், போடவே இல்லை. நியூசிலாந்து சீரீஸ்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் சீகா when he was a third spinner. கரெக்ட், he was the highest wicket taker. அவனுக்கு bowling-ஏ கொடுக்கலைங்க பாரு. இந்த பார் செகண்ட் இன்னிங்ஸ் வாஷிங்டன் சுந்தர் bowling-ஏ போடலையடா. அணி ஒரு ஓவர் கொடுக்கலையடா அவனுக்கு. எனக்கு புரியவே இல்லை. what is the idea behind this? So what are they trying to do? Now Washington Sundar developing the number 3 batsman. Yes, he's a good player, batsman. Number 3 நல்லா ஆடுறான். Is he a number 3 batter Chika? But he has the technique. Number 3 batter. He's showing the good technique. இன்னைக்கு நீங்க பாருங்க, he hung around for a long time. He hung around ஒரு tough wicket ல. Superbana Washi, well done da Washi. Superbana innings நல்லா ஆடுனா. I'm just saying that means அவன் all rounder கடை. அதான் number 3 batting தான் வச்சிருக்கீங்களா அவனை? Are you promoting number 3? Very good, good opportunity. Washi உடாத number 3 ல. அந்த இடத்தை உடாத. நல்லா அப்படியே இருக்கு பிடிச்சுக்கோ. He's playing well. But you could have given him, நீ சொல்ற மாதிரி highest wicket taker நியூசிலாந்து ஒரு ஓவர் கூட கொடுக்கல. And the biggest mistake they made today was, டேய் ஒரு சைடுல வந்து தெரியும் அங்க டெய்லர் ஆடிருக்காங்க, பாஷன் வந்திருக்கான். என்ன பண்ணிருப்பா, ஜடேஜா பூம்ரா போட்டு முடிச்சிருப்பா, பொட்டலம் பண்ணிருப்பா அவள. அதை விட்டுட்டு வந்து குல்தீப் யாதவ், அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், அதுக்கப்புறம் தான் பூம்ரா வந்தான். அதுக்குள்ளே அந்த பாஷ் என்ற அடிச்சு போயிட்டான். Partnership with Bauma, they only won the match for them. பாரு 44 runs partnership அணி. அங்கதான் 25 runs. அவனுக்கு 25 runs அடி கூட்டாங்களே. பாஷோட இன்னிங்ஸ் ரொம்ப குரூஷியல் சீக்கா. பவுமா வேற லெவல் ஆடினார் ஆக்சுவலி. இன் ஆல் ஆனஸ்டி, பவுமா உங்க ஃபேவரட் பாருங்க. 2 of the most crucial junctionsல he is perform. பாருங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல 55, வைட் எல்லாம் வந்து 55 தனியா நின்னு ஆடி டிஃபென்ஸ் வச்சுன்னு 55. he didn't try to இந்த பாஷாத நம்ம பார்த்தோம் பெரிய ஷாட்ஸ் ஆடினாரு. 136 பால் சர்வைவ் பண்ணியிருந்தாரு. தி அதர் திங் வாஸ் தட் கேட்ச். வாட் அ கேட்ச் சீக்கா, மேட்ச் வின்னிங் கேட்ச். அது பின்னாடி போய் ஓடி போய் பிடிக்கிறது பவுமாவோட கேட்ச் ஆகிய அக்சர் பட்டேல் பிடிச்சது. எஸ் சொல்லியிருக்கலாம் இன்னும் ஒரு விக்கெட் தான், இன்னும் 30 runs இருக்குன்னு. பட் அக்சர் வாஸ் லுக்கிங் டேஞ்சரஸ் அந்த டைம்ல. பவுமா தான் சரியான பெர்ஃபார்மன்ஸ். பட் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் சீக்கா, பாருங்க டெஸ்ட் கேப்டனா 11 played 10-1 1 drawn. The legend. What an amazing captaincy அது. பவுமா நீ பவுமா இல்லமா, நீ பெரிய மாமா. பவுமா பெரியமா நீதான். பவுமா ஆயிட்ட நீ. பவுமா become பவுமா. But amazing knock he played. And in a solid in defense. But any point I don't understand is, Gambhir in the post-match conference saying there's no great dimension wicket. You should have to show technique, அப்படி temperament என்றான். டேய் எப்படிடா காமிக்க முடியும் இந்த மாதிரி விக்கெட்ல? எங்க பால் எப்ப திரும்ப போகுது, எங்க ஜம்ப் ஆக போகுதுன்னு தெரியல. கேட்டா நீ பவுமா அண்ணா நீ ஆட முடியாது அந்த மாதிரி என்றான். எல்லாரும் அப்படி ஆட முடியாது நீ. See, so many people got out defense, caught it slip. They played proper defense. Caught it slip, caught it forward shot. Correct, end of the day. Or LBW. Why don't we play on good wickets, Chika? ஏன் Chika நல்ல விக்கெட்ல தான் ஆடலாமே. நம்ம இப்பதானே காமிச்சோம் இங்கிலாந்துல வந்து நல்ல விக்கெட்ஸ்ல நான் 3 விக்கெட் எடுத்துப்பானே. நான் சொல்றேன் இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம், and let's face it dear viewers, சவுத் ஆப்பிரிக்கா டீம் அவ்வளவு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் ஒண்ணு இல்ல. இது ஒரு ஸ்ட்ராங் சைடும் கிடையாது. bowlingல ரபாடாவும் கிடையாது அவங்களுக்கு. இந்த சைடுல ரபாடாவும் இல்ல bowlingல. நீ சொன்ன மாதிரி ஒரு ஹார்மர் ஒரு மகாராஜ் வச்சு பொட்டலம் மட்டும் போயிட்டாங்க நம்மள. மார்க்கோ யான்சன் மறக்க வேணாம். 2 crucial wickets. Yanu was deadly. Marco was deadly. Yanu பிரமாதமா போட்டான். End of the day, what I'm trying to say, Ani, is why do you want to keep on persisting on this kind of bad wickets and then say we won the series, we didn't win the series? Now you're blaming the technique of the players. That's not right. இந்த மாதிரி விக்கெட்ல எவனா தான் முடியாது அணி. எவ்வளவு நல்லா நிக்க முடியும் அணி. பவுமா எஸ் சர்வைவ். அதுக்கு ஒரு பிளேயர் சர்வைவ் பண்ணலாம். எவ்வளவு முக்காசி பிளேயர் அடிச்சலாம். இந்தியன் டீமை நீங்க பாருங்க சீக்கா. இந்தியன் பேட்டிங் லைனப் நீங்க கரண்ட் பேட்டிங் லைனப் ஆர் ஈவன் இந்த பாஸ்ட் நீங்க எடுத்து பாரு சீக்கா. ஆல் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் சீக்கா. சி
அந்த ஒரு பீரியட் வேர் விராட் கோலி வாஸ் அட் ஹோம், வேர் வி நெவர் லாஸ்ட் அட் ஹோம், வேர் வி டிட் பிளே ஆன் லாட் ஆஃப் விக்கெட்ஸ் அட் அசிஸ்டட் ஸ்பின். அப்போ உங்களோட பேட்டிங் லைனப் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. யூ ஹேட் முரளி விஜய் in the top of the order, you had Shikhar Dhawan who was a fantastic player of spinner, you had Cheteshwar Pujara who was very very solid against spin. இப்போ கரண்ட் டீம்ல very good players of fast bowlers. Chika, நீங்க எடுத்து பாருங்க, KL Rahul is a high quality player of against fast bowler நம்ம பார்த்திருக்கோம். Yashasvi Jaiswal is a high quality player against fast bowler. Dhruv Jurele காமிச்சிருக்காரு, is a good player in. Rishabh Pant ஒரு free flowing player. Washington Sundar has already performed in England. So when you have a team that needs the ball to come on, why don't we give good wickets? நல்ல wicketsல கொடுத்தா the same team will perform. I don't 4th and 5th day ball திரும்பற மாதிரி இருக்கணும். It should be a good sporting wicket, Chika. See, it should be a contest, and it should be an even contest. அங்க நல்லா see, இங்கிலாந்துலயே நம்ம நல்லா பண்ணோம். இது ஈவன் கான்டெஸ்ட் கோயிங் தி லாஸ்ட் டே. எந்த மேட்ச் எந்த சீரிஸ், ஒரு சைடு இங்கிலாந்து இந்தியா சீரிஸ் இந்தியா வின் பண்ணுமா, சீரிஸ் டிரா ஆகுமா, அப்படி போல இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக்லி ஃபாட் சீரிஸ் and it was great to watch. இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச்ல பார்க்கிறதுக்கே போர் அடிக்குது. நீ பால் ஜிங்கு இப்படி கோதிக்கிறது, இப்படி டிஃபென்ஸ் உட்கார ஜிங்கு இப்படி போகுது, இப்படி போறா சர்ன்னு உள்ள கீழே போகுது. and some balls shooting down also, பாத்தியா, some balls shooting down ding in ball LW, and some balls starters மாதிரி போயிட்டு இருக்கு, and ball சர்ன்னு புரண்டுது. and that ஹார்மன் ஒண்ணுமே பண்ணல, கிளீனா வந்தா, பட் நல்லா போறோம். அந்த லூப் இருக்கு, நல்லா இருக்கு அந்த லூப். அப்பவே சொன்ன இந்த சீரிஸ் முன்னாடி வாட்ச் அவுட் ஃபார் ஹார்மர்னு பிரில்லியண்டா போடுறாரு அவருன்னு. சைமன் ஹார்மர் 8 விக்கெட் அகைன்ஸ்ட் மேட்ச். Sama player of the match, he deserves it all because he bowled brilliantly both innings. And in all fairness, first innings அவன் கண்ட்ரோல் பண்ணான் இந்தியா 189 கண்ட்ரோல் பண்ணான். See, where India lost the test match was the first innings itself. அங்கே எல்லாம் நிறைய 20 அடிச்சால அவுட் ஆயிட்டாங்க எல்லாரும். அங்க ஒரு 20-50 கன்வெர்ட் பண்ணான்னு வச்சுக்கேன். ஒரு லீட், ஒரு 100 ரன் லீட் இருந்தா நல்லா இருக்கு. பாரு அங்க பாரு எவ்வளவு பேர் பாரு. KL Rahul 39. We did miss Gill a lot, Chika. Gill's absence was a big miss. ஆனா அது டெஃபினட்டா சொல்லணும். 100%. bad luck. அது வந்து ஹியூஜ் மிஸ் because he is a good player of spin. அவன் இறங்கி நல்லா ஆடி இருப்பான். பட் in all fairness தானி, நம்ம செம்ம டீம் தானி, பேட்டிங் சரி, bowling சரி, we are the best bowling lineup now. 4 spinners. இது பாட்டுக்கு நம்ம இது சொல்லினே இருக்கோம் Chika. It is not at all factually true, Chika, what you are saying. We can't still keep saying that we are a number 1 test team, Chika. அந்த காலம் ஓவர் Chika. number 1 test side. We never said we're number 1 test side. இல்ல நீங்க சொல்றீங்கல்ல நம்ம gun side on paper on paper gun side தான் இது. But on performance நீங்க last 2 years எடுத்து பார்த்திருந்தீங்கன்னா India has been way below average, Chika. ஜஸ்ட் பாருங்க, நியூசிலாந்துக்கு எதிராக நம்ம 3-0 உதப்பட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி சீரீஸ் பங்களாதேஷ் சீரீஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே நம்ம சேப்பாக்ல ஆல்மோஸ்ட் காலி. அஸ்வின் வந்து சேவ் பண்ணுவாரு நம்மள, அஸ்வினும் ஜடேஜாவும் 100 for 6 இருப்போம் நம்ம பங்களாதேஷோடய. சோ அதுவே வந்து ஒரு மாதிரி அஸ்வின் செஞ்சுரி, ஜடேஜா செஞ்சுரி, 2 பேரும் செஞ்சுரி அந்த மேட்ச். கரெக்ட். சோ almost losing that match. Then against New Zealand நம்ம பார்த்தோம், we were outplayed. Against New Zealand we were totally outplayed. This is I tell you what's a very shameful defeat, Ani. In all fairness, today's defeat was a shameful defeat because our main dependent யாரு, மாக்ரம் and Rickleton, Mulder, Bauma, even top 4 தான் real batsmen. Stubbs okay, and none of them are used to turning conditions in India, Chika. One thing அது வந்து சொல்லணும், நான் ஒண்ணுமே கிடையாது அவங்க பேட்டிங்ல, ஒண்ணுமே கிடையாது பேட்டிங்ல. அவங்க ரபாடா எல்லாம் நீ சொன்ன போலிங் லைனை பார்த்தனா, அவங்க போலிங் இதை பார்த்தனா, யானு ஒரு நாள் சைடுல நல்லா போலிங் பண்ணா, ஹாமர் கேஷவ் மனதை முடிச்சு போயிட்டாங்க அவங்க. அண்ட் பால் ஒரு பால் அந்த மாத்திரமே ஒரு பால் எவ்வளவு திரும்பி பால் டர்ன் பண்ண பாத்தீங்க அந்த பால் இது காலேஜ் சொன்னேன். மாத்திரமா நான் போடுவோம் மச்சான், 3 விக்கெட் நான் எடுத்துருப்பேன் இந்த விக்கெட்ல. இந்த விக்கெட் ஒண்ணுமே பண்ண வேணாம், ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போலிங் போட்டா 1 விக்கெட். ஏன்னா விக்கெட் will do the rest. And Puff is coming out the wicket. How can he say the wicket is not a bad wicket? It is a bad wicket. It's a ridiculously bad wicket. The very fact that the match is getting over 2.5 days, it has to be a bad wicket. It can't be a good wicket. And it is not a great advertisement for Test cricket, Chika. Adana நான் definitely சொல்றேன் Chika. How do you expect people to come and watch matches in this match? How do you expect people to sit in front of television and watch matches? Tell me that. End of the day, the television viewership is the biggest. End of the day. You want a proper battle between bat and ball. Yeah, we are not யாரும் வந்து ஒரு flat wickets க்கு கேக்கல, but a test match which will go for 5 days, first 2 days which will help the fast bowlers. You know, we don't get wickets like that. We don't get wickets like that in India. ஆனா நீங்க வெளியூர்ல பாருங்க, ஒரு ஆஸ்திரேலியாவோ இல்லாட்டி ஒரு இங்கிலாந்துலயோ, even to a certain extent sometimes in New Zealand also,
wickets will be very true chica. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும். அது ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு தனி மகிமைன்னு பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கும். நீ சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் விக்கெட் கொடுத்தாலே நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பூமரா இருக்கான், சிராஜ் இருக்கான், இன்னும் ஆடலாம், பிரசித் கிருஷ்ணா ஆடலாம். நீ நல்லா பண்ணு. இப்போ உங்களுக்கு 2 ஆல்ரவுண்டர் வேற கிடைச்சிருக்கான், ஜடேஜா அண்ட் வாஷிங்டன் சுந்தர். சோ இந்தியா கேன் பிளே டெஃபினெட்லி ஆன் பெட்டர் ட்ராக்ஸ், ஃபாஸ்டர் ட்ராக்ஸ் இல்ல ஸ்பின் அசிஸ்டட் ட்ராக்ஸா இருக்கலாம். பட் அதுக்கு நீ இந்த மாதிரி இருக்க கூடாது. ஐ ஜஸ்ட் ஃபீல் இட் இஸ் இதெல்லாம் மட்டமான ட்ராக். இந்த மட்டமான ட்ராக்ல தான் நீங்க போய் சொல்றீங்க, நோ யூ ஹேவ் டு அப்ளை யுவர்செல்ஃப், திஸ் இஸ் வேர் யூ ஷட் ஷோ யுவர் டெக்னிக். அடே மச்சான், இது டெஸ்ட் மேட்ச் ஆடுறோம்டா. ஒரு 189 ஒரு டெஸ்ட் மேட்ச், என்ன ஒரு டீம் 189 தாண்டல. அப்படின்னா how can the wicket be a good wicket? How can it be a good wicket? Tell me. Yeah. After 66 years, Test match has seen getting bowled out for less than 200 in all 4 innings. Last instance வந்து Pakistan versus West Indies. சரி, anyway நடந்தது. அதான் நான் பொறக்கச்சே அந்த டெஸ்ட் மேட்ச் 1950. அப்பதான் ஐ திங்க் கேரி சோபர்ஸ் வந்து ஒரு 365 நாட் அவுட் அடிப்பான்னு நினைக்கிறேன். அந்த சீரிஸ் தான் அடிப்பான்னு நினைக்கிறேன் கேரி சோபர்ஸ் 365 நாட் அவுட். சோ அப்ப ஆனது வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். No, the wicket was nothing great. There's no diamond in the wicket. We should have applied ourselves. Bauma got a 50. You could not get a 50 அப்படின்றான் அவன். அபத்தமா பேசுறான் அவன். ஏன் புரியவே இல்லை எனக்கு. Come on, everybody struggling. He's under pressure. Clean-ஆ தெரியுது he is under pressure ன்னு. Obviously struggle பண்ணா ரைட், ரெண்டு பிளேயர் struggle பண்ணா ரெண்டு டீமும் struggle பண்றது. But both the teams are struggling. If India do go on to lose this series, Chika, should they start considering? ஏன்னா அவரோட டென்யூர் எடுத்து பாத்தீங்கன்னா, கம்பீரோட டென்யூர் எடுத்து பாத்தீங்கன்னா, it is very comparable to the beginning of what Duncan Fletcher had to go through, the beginning of what Greg Chappell had to go through. நிறைய similarities actually between Gautam Gambhir and Greg Chappell இருக்குங்க. அந்த even record wise நீங்க பாத்தீங்கன்னா, India has not looked great. He is definitely under pressure ன்னு தோணுது Chika. அதுல டவுட்டே கிடையாது. Ani, whether he is under pressure or not, I don't know. Whether India is under pressure, but I'm sure as fans, we are all under pressure that we are feeling ashamed that 3-0 against New Zealand in home series, all 3 wash out, and 1-0 against South Africa. That's a very shameful defeat, man. Come on, this is very shameful. And we say we are the best spinners in the world. We are good players of spin. We are a spinning country. We have good spinners. We have good players. We can feel 3 11s. 3 11 போடலாம் நம்ம அப்படின்னு அது வேற நம்ம சொல்லுவோம். 11 போடலாம், 20 11 போடலாம், எல்லாம் பேசி போட்டே ஒரு 11 வின் பண்ணது போடுங்கடா. வெஸ்ட் இண்டீஸ் வருவோம், போய் அடுத்தது வருவாங்க ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் 3 டீம் வச்சிருக்காங்க அடிக்கிறதுக்கு. அப்பப்போ மொத்தத்துக்கு டபக்கு இவங்களை போட்டு கூட்டு ஒரு மொத்திட்டு எங்கெல்லாம் நல்லா கரெக்டா இருக்கு அப்படின்ட்டுருவாங்க. எனிவே சரி, வெயிட் பண்ணி பார்க்கணும் how we're going to turn out. செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வேற ஈஸ்ட்ல தான் ஆடுறாங்க, கவுஹாட்டிக்கு போறாங்க. ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அந்த விக்கெட்ஸ் எப்படி இருக்க போகுது, கவுஹாட்டில சாதாரணாலே பால் பவுன்ஸ் ஆகாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் lot of question marks, but we'll come to answer that. Thank you once again, Chika. Guys, before you go, don't forget to subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers.